Hello everyone, welcome back to my channel. Nani Medico 76. ரொம்ப நாளா literally 1 month I was very busy doing my internal assessment exam. அது மட்டும் இல்லாம postings and இதெல்லாம் போயிட்டு இருந்ததுனால I was very busy, so I couldn't do my videos continuously. ரொம்ப busy schedule. So இனிமேல் அப்படி இல்லை. All my exams are over and now I can do videos continuously. So I'm back. Today I come up with a very important topic about NEET 2025. So application எப்படி போடணும், என்ன டேட்ல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு, ஸோ லாஸ்ட் டேட் என்னைக்கு அண்ட் முக்கியமான விஷயங்கள் இந்த வருஷத்துக்கு, அதாவது NEET 2025க்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Stay tuned and let's get into the video. ரிப்பீட்டர்ஸாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் வரி, I'll tell you. அண்ட் அந்த வெப்சைட்டை வந்து நான் இங்கே பின் பண்ணி வைக்கிறேன், அது போய் பாருங்க. neet.nta.nic.in அப்படின்ற வெப்சைட். இந்த வருஷம் எல்லா வருஷமே NTA தான் வந்து நீட் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ nta.nic.in அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான NEET 2025 எந்த டேட்டில் நடக்குது, அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு, அந்த அப்ளிகேஷன் எவ்வளோ நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான கரெக்ஷன் விண்டோ என்னிலேருந்து எந்த டைம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்கன்றது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து NTA வெப்சைட்டில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு இப்போ ஒன்றா சொல்கிறேன். இந்த வருஷம் மே 4th அன்னைக்கு எக்ஸாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. May 4th இட்ஸ் சண்டே அண்ட் 2 to 5 PM was exam is going to held. அண்ட் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் அந்த OTP எவ்ரிதிங் நீங்கள் இப்போதுலேருந்து என்ன இதுக்கு இன்புட் போடுறீங்களோ ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா Feb 7th, 1 week பிஃபோராகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ Feb 7th இருந்து March 7th, அதாவது லிட்டரலாக 1 month கேப் இருக்கு இந்த அப்ளிகேஷன் மட்டுமே நீங்கள் போடுறதுக்கு. பட் 1 month கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. பிகாஸ் ஒரே மார்க்ல ஒரு 10-15 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 மார்க் இருக்கு அப்படின்னா அந்த 400 மார்க்லவே வந்து ஒரு 15-10 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கடைசியில் என்ன மாதிரி காலேஜ் அலாட் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பரோட பேசிஸ்ல தான் அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த ஆல்பபெட்டோ டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் பார்த்து அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்பர் சீனியாரிட்டி, இந்த அப்ளிகேஷன் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணாம இப்போ முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் யூ ஹேவ் டு டூ இஸ் போங்க இப்போ அப்ளிகேஷன் போட்டுருங்க. உங்களுக்கு போட தெரியும், ரிப்பீட்டா இருக்கீங்க போட தெரியும்னா நீங்க உங்க லேப்டாப்லேயே போடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நெட் சென்டர் எங்கேயாவது போய் ப்ளீஸ் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அப்ளிகேஷன் போடுறோம், கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு போட்டோ அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா பெட்டர் யூ கோ டு த நெட் சென்டர் அண்ட் அப்லோட் பண்ணுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சைன் அப்லோட் பண்றது தப்பாயிடுச்சு, சைன் தப்பா போட்டுட்டேன், ஒரு ஆதார் கார்டு பழைய ஆதார் கார்டு நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய கரெக்ஷன்ஸ் நமக்கு வரும். ஸோ அந்த கரெக்ஷன் வந்து நம்ம தப்பா பண்ணிட்டோம்னு சொல்லி ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் இட். அதுக்காக தான் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்றாங்க. கரெக்ஷன் விண்டோ வாஸ் 9 to 11 அந்த டேட்ஸ்ல வந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்போ அப்ளிகேஷன் போடுறப்போ என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை போய் நீங்க அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க, இந்த 1 week அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். அண்ட் அந்த கேப்சா அண்ட் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் என்டர் பண்ணி நீங்க உள்ள போய் ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் இருக்கு, என்னென்னலாம் அப்லோட் பண்ணிருக்கு, என்னெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உள்ள போய் பார்த்துக்கலாம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா யூ பீப்புள் ஹேவ் டு சூஸ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் 10 steps. ஸோ அந்த 10 ஸ்டெப்ஸ்மே வந்து யூ ஹேவ் டு கம்ப்ளீட். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் யூ வில் ஹேவ் அ மெசேஜ் லைக் சக்ஸஸ்ஃபுல்லி யூ அப்ளைட் ஃபார் NEET 2025 அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ யூ ஹேவ் டு கம்ப்ளீட் ஆல் திஸ் 10 steps வெரி கேர்ஃபுல்லி. அதுல என்ன கேட்டிருப்பாங்கன்னா எல்லாமே உங்களோட டீடைல்ஸ் இருக்கும், கான்டாக்ட் டீடைல்ஸ், ஐடென்டிட்டி டீடைல்ஸ், ஐடி, எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வருஷம் புதுசா ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. APAARID அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, APAARID. ஸோ இது ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம்லாம் இல்லை. என்னன்னா இப்போ நமக்கு வந்து யூஸ்வலா ஒரு ஐடி கார்டுனா நம்ம என்ன சொல்லுவோம், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இதெல்லாமே நம்ம வந்து ஒரு ஐடி ப்ரூஃபா நம்ம எடுத்துருப்போம். அதே மாதிரி திஸ் APAARID இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இதோட மோட்டிவே என்னன்னா ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்றது தான் வந்து ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றது வந்து இதோட ஒரு மோட்டிவ். ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம எப்பயுமே நீட் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எழுதின ரிப்பீட்டர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே ஒரு ஆதார் கார்டு வந்து லேமினேட் பண்ண ஒரு கார்டு எடுத்துருப்போம், இல்லைனா பேன் கார்டு, எனி ஐடி ப்ரூஃப் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது நம்ம எடுத்துருப்போம். கரெக்டாக. ஸோ இந்த APAARIDன்றது இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் ஆதார் நீங்க வந்து லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பின்ன வந்து ஒரு ஸ்கோர் கார்டு பார்க்கறதுக்கோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ this is what APARID is about. Eligibility criteria NTA என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா December 31st, 2008க்கு முன்னாடி பிறந்தவங்களால மட்டும்தான் நீட் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றது ஒரு eligibility criteria. Second eligibility criteria that everyone knows, நீட் எக்ஸாம் that includes 4 main subjects, science subjects, physics, chemistry, botany and zoology. அந்த 4 சப்ஜெக்ட் எடுத்து 11th 12th அந்த குரூப் எடுத்து பாஸ் ஆகி வந்தவங்களால மட்டும்தான் they are only eligible for the நீட் எக்ஸாம் சொல்லி இந்த ரெண்டு criteria வந்து நமக்கு NTA சொல்றாங்க. This is what I got from the information bulletin. As I already told you people, 7th February application start ஆகி 7th March வரைக்கும் லிட்டரலா 1 month கேப்ல நம்ம
நமக்கு இந்த கரெக்ஷன் அப்ளிகேஷன் விண்டோஸ் ஓப்பன் அண்ட் அப்ளிகேஷன் பண்றப்போ ஏதோ மிஸ்டேக் ஆகுது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்றப்போ ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது சரி பண்றதுக்கு நம்ம கரெக்ஷன் விண்டோ தேர் ஓப்பனிங் இட் ஃப்ரம் 9 to 11th March ஓப்பன் பண்றாங்க. அண்ட் இந்த வருஷம் ஃபீஸ் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபீ நம்ம பே பண்ணுவோம் எல்லாரும், ரைட்? ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ வந்து இந்த வருஷம் ஜென்ரலுக்கு இன்சைட் இந்தியா அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1700. ஜென்ரல்லாவே நமக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயர் NCL அப்படின்னு சொல்லுவோம், OBC NCL, அவங்க எல்லாருமே வந்து 1600. SC PWD அண்ட் தேர்ட் ஜெண்டர் அவங்க எல்லாருமே வந்து 1000 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட் சைட் இந்தியா NRIஸ்லாம் எழுதுவாங்க, ஸோ அவங்க எல்லாருமே வந்து 9500 கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1 or 2 weeks பிஃபோராகவே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். உங்களோட நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க உள்ள லாகின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எந்த சிட்டில வந்து நீங்க வந்து என்ன சென்டர் அப்படின்றது தெரியாது, பட் என்ன சிட்டில உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு முன்னாடி ப்ரியாரா வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டு வந்து எந்த டேட்லயும் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. 1st May 2025. ஸோ May 4th அன்னைக்கு எக்ஸாம் நடக்குது. 2 days பிஃபோர் May 1st அன்னைக்கே வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லி முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுதான் நமக்கு தெரியும், May 4th அன்னைக்கு சண்டே ஃப்ரம் 2 to 5 PM நடக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் வரைக்கும், அதாவது 2021ல இருந்து 2024 வரைக்குமே இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் OMR ஷீட் பேட்டர்ன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 180 minutes 3 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா லாஸ்ட் இயர் அதாவது 2024 வரைக்குமே எப்படின்னா நமக்கு 200 questions 3 hours and 20 minutes அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த பேட்டர்ன் நியூ பேட்டர்ன் ஏன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கோவிட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டைம் 2021ல இருந்து 4 வரைக்குமே வந்து இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் A செக்ஷன் B செக்ஷன் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. A செக்ஷன்ல 35 questions, B செக்ஷன்ல வந்து 15 questions. ஸோ டோட்டலி ஒரு சப்ஜெக்ட்கே 50 questions அந்த பேசிஸ்ல வந்து நமக்கு லாஸ்ட் இயர் வரைக்குமே அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணாங்க. என்னதான் உங்களுக்கு வந்து இப்போ A செக்ஷன்ல இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் A செக்ஷன்ல உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் தெரியல அப்படின்னு B செக்ஷன்ல போய் இருக்க 15 கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா லாஸ்ட் இயர்ல நடந்த விஷயம் என்னன்னா அந்த 15 கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் வில் ரெகக்னைஸ் ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்து ஒரு செக் பாயிண்ட் அங்க வச்சிருந்தாங்க. இது வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது வந்து எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு கன்ஃபியூஷன் தான். பிகாஸ் 200 கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க, அதே 3 hours 20 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் லாஸ்ட் இயர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. 720 out of 720 வாங்குறதுன்றது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மினிமம் 2 people மேக்ஸிமம் ஒரு 4% அந்த மாதிரி தான் வாங்க முடிஞ்சது. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 members 6 members வாங்கினாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் அப்படியே டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகி 67 members, I'm not sure about the number, but 67 or 68% கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு 720 out of 720 இந்த டாப் ஸ்கோரை வந்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதுலவே தெரிஞ்சிச்சு இங்க நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு, ஒரு ஸ்டேட்ல நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும். ஆல்சோ கோவிட் ஆல்சோ கேம் டு அன் எண்ட். அதனால பழைய பேட்டர்னே வந்து திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்ததுதான் இந்த ஓல்டு பேட்டர்ன்ஸ். ஸோ 2 o'clock ஆரம்பிச்சாங்கன்னா 5 o'clock ஷார்ப்பா வாங்கிடுவாங்க. அதே சேம் பேட்டர்ன் தான் ஒரு 3 years கழிச்சு இப்பயும் ஃபாலோ பண்றாங்க. திரும்ப ஓல்டு வெர்ஷன் ஆஃப் அந்த 3 hours அண்ட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அண்ட் OMR ஷீட் பேட்டர்ன் எல்லாம் மாத்தினதுக்கு எனி சேஞ்சஸ் இந்த கட் ஆஃப் மைட் கம். இதுதான் வந்து அந்த ஓல்டு வெர்ஷன் ஆஃப் OMR ஷீட். அதாவது ஒரு 3 years முன்னாடி என்ன அந்த செக்ஷன்லாம் பிரிக்காம அந்த 200 கொஸ்டின்லாம் இல்லாம 180 கொஸ்டினுக்கு 4 சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஒரு OMR ஷீட் இருக்குன்னா திஸ் இஸ் ஹவ் த OMR ஷீட் will be. அண்ட் இதுல தான் நீங்க போய் வந்து OMR ஷீட் ஆன்சர் ஃபில் பண்ற மாதிரி. இந்த டீடைல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஒரு முக்கியமான 2 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்கும். அந்த ஃபீ பேமெண்ட் கூட இட் வாஸ் நம்ம பே பண்ணிடலாம், ஏதோ ஒரு கேட் வே வழியா we can pay, but this document upload is a very very tough thing. பட் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து நெட் சென்டர் போய் அப்ளை பண்ணேன். ஸோ எனக்கு அது ஈஸியா இருந்தது. செகண்ட் டைம் நானே வந்து அப்லோட் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் நினைச்சு பண்ணப்போ அப்போ வந்து ஒரே ஒரு ஃபிங்கர் தம்பு மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் என்னாச்சுன்னு பார்த்தா 10 விரலையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு 10 விரலையும் இன்க்ளூட் பண்ணி A4 ஷீட்ல இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் சைன் ஒன்ன போட்டு அப்புறம் போட்டோ என்னோட பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ரெண்டுத்துக்குமே கீழே என்னோட நேம் எழுதி எந்த டேட்ல நான் அதை எடுத்தேன்றத வேற இன்க்ளூட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுச்சு அப்போவே. பட் இந்த இயருமே சேம் அதே ப்ராசஸ் தான் அவங்க பண்றாங்க. இந்த டாக்குமெண்ட் அப்லோட் வந்து ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வென் அப்லோடிங். நாட் ஓன்லி த போட்டோ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் ஆல் இது மட்டும் கேட்க மாட்டாங்க. ஆல்சோ உங்களோட 10th 11th 12th மார்க் ஷீட் அதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. என்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, என்ன கேபிக்குள்ள என்ன சைஸ்க்குள்ள கேட்டிருக்காங்கன்றத பார்த்து அப்லோட் பண்ணுங்க. எல்லாம் முடிச்சுட்டு இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல லாஸ்டா கொடுத்துருக்கிறது டிக்ளரேஷன் ஆஃப் த NEET 2025 ரிசல்ட். ஸோ அது வந்து 14th June அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் அது பக்கத்துலேயே போட்டிருக்காங்க டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஆன் 14th June ரிசல்ட் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா
அதுக்கு முன்னாடி இல்லை ஆஃப்டர் எந்த டேட்ல வேணாலும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, இது ரெண்டுமே பாட்னி ஜுவாலஜி அது ரெண்டுமே சேர்த்து நம்ம பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். டியூரேஷன் கொடுத்துருக்காங்க 2 to 5 pm 2 pm to 5 pm ஆஃப்டர்நூன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பாட்னி பிளஸ் ஜுவாலஜி ரெண்டுமே சேர்த்து நமக்கு 90 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 into 4, ஸோ 45 into 4னா 180. ஸோ மொத்தமா கடைசியில லாஸ்ட்ல நமக்கு 720. இது எல்லாமே கால்குலேட் பண்ணா 720 out of 720. ஓல்டு கொஸ்டின் பேட்டர்ன் இப்படிதான் இருந்துச்சு. இதுக்கேற்ற மாதிரி தான் ஓஎம்ஆர் ஷீட்டும் ஸ்ட்ரெயிட்டாவே எந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படிலாம் இருக்கு. உங்களுக்கு இருக்க போற டைம் 3 hours தான். ஒரு கொஸ்டினுக்கு 1 minute தான். ஸோ ப்ளீஸ் யூஸ் இட் வைஸ்லி. இப்போ எனக்கு பயாலஜி ஈஸியா இருக்கு, நான் அப்புறம் கடைசியில் வந்து பாத்துட்டேன் அப்படின்னா நீங்க பிசிக்ஸ் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதை போய் முடிச்சுட்டு வந்து போடுறதுக்குள்ள அதுக்கும் அந்த 1 minute தான். பயாலஜிக்கு இருக்க கொஸ்டினுக்கும் அந்த 1 minute தான். ஸோ அந்த டைம் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் இன் ஒன் கொஸ்டின். ஸோ அது அப்போதைக்கு அது தெரியலன்னா நெக்ஸ்ட் போயிட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு தென் முன்னாடி இருக்க கொஸ்டினுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ learn to do elimination method is very important in this kind of entrance exam, because நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து தப்பாயிடுச்சுன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஸோ அதனால எலிமினேட் பண்ண கத்துக்கோங்க. அப்படி நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் வே மோர் பெட்டர். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இந்த விஷயத்த நான் இப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். என்ன எக்ஸாம் எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுது, எப்போ போய் உட்காரணும், எந்த டைம்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்றது வரைக்கும் எல்லாமே இங்க சொல்லிடும். பட் திஸ் இஸ் நாட் அ ஜோக், திஸ் இஸ் த ட்ரூத். ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டைம்க்குள்ள நீங்க அங்க போய் உங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டாதான் உங்களுக்கு சொன்ன டைம்க்குள்ள உள்ள போறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் 1:15 PM 1:30 PM அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற டைம், கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற டைம், கொஸ்டின் பேப்பர் புக்லெட் ஓப்பன் பண்ற டைம், புக்லெட் நீங்க திரும்ப அவங்கள்ட்ட கொடுக்குற டைம் எல்லாமே வந்து இங்க ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி at 5 PM உங்களோட புக்லெட் ஆன்சர் ஷீட்டை வாங்கிடுவாங்க. கொஸ்டின் பேப்பரோட உங்களை வந்து they will leave you. Conclusion of exam அப்படின்னு சொல்லி 5 PM ஓட உங்களுக்கு எக்ஸாம் வந்து கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் டைம் அதோட முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கும் கீழே முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. 6 PM for eligible PWD candidates அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ் எல்லாருமே 6 PM வரைக்குமே they can write the exam அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. This is what they give all the details about the NEET 2025. So, please be very cautious about what you are doing. And the 3 hours, it's going to change your entire 6 months, 1 year preparation. You people still have 2 months and 16 days. Hardly 2 months and 16 days of time இருக்கு. இன்னமும் நான் வந்து நிறைய படிக்கணும், நிறைய கவர் பண்ணணும் அப்படின்னா you will definitely can ace it within this 2 months. So ரொம்ப அதை பத்தியே யோசிக்காம நானால கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படிலாம் ஏதோ ஓவர் திங்க் பண்ணாம இருந்தீங்கனாலே கண்டிப்பா டெஃபினட்டா வின் பண்ணுவீங்க. நீங்க படிச்சது எல்லாமே இங்கதான் இருக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். பி பாசிட்டிவ். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷரா போய் அட்டன் பண்றீங்கன்னா டெஃபினட்டா ஒரு பயம் இருக்கதான் செய்யும். பட் அந்த பயத்தை அப்படி கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அங்க போறப்ப எல்லாம் மறக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் எல்லாமே பார்த்த உடனே கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா எல்லாமே ஞாபகம் வந்துடும். இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ போங்க, நல்லா அட்டன் பண்ணிட்டு வாங்க. அண்ட் நீட் பத்தி இனி அடுத்தடுத்து ஃபர்தரா என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றத நான் என்னோட சேனல் நானி மெடிக்கோ 76ல நான் நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எப்படி வந்து காலேஜ் அலாட் பண்ணுவாங்க, எத்தனை காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜஸ் இருக்கு அப்படின்றது வந்து பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம சேனல் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். அவுட் டு மை சேனல், சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ஹிட் த லைக் பட்டன், டோன்ட் forget to comment below next என்ன வீடியோ அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. Stay tuned. I'll see you soon in another video. Thank you so much. Bye.